நல்ல தரமான மருத்துவம் கொடுப்பதன் மூலம் மக்களின் செலவு குறையும் என்கிறாரே சீமான். அவர் எந்த புரிதலும் இல்லாமல் பேசுகிறார். என்ன சொல்கின்றீர்கள்? நல்ல மருத்துவத்தை இலவசமாக மக்களுக்கு கொடுப்பது ஒரு நல்ல அரசின் கடமை இல்லையாம? ஆமாம், ஆனால் அது ஏழைகளுக்கு மட்டும்தான் சாத்தியம். வர்றேன் ஏன் எல்லா மக்களுக்கும் கொடுப்பதில் என்ன சிரமம்? நல்ல மருத்துவம் அதுவும் இலவசமாக கிடைத்தால் மக்கள் எல்லோரும் அரசு மருத்துவமனைக்கு வரத்தானே செய்வார்கள். அது சரிதான். ஆனால் மருத்துவம் அனைவருக்கும் இலவசமாக உயர்ந்த தரத்தில் கொடுப்பது சாத்தியமே இல்லை. ஏன் இப்படி சொல்கின்றீர்கள்? உதாரணமாக சென்னையில் அரசு மருத்துவமனையில் மருத்துவம் பார்ப்பவர்களின் எண்ணிக்கை, அவர்களுக்கான டாக்டர், நர்ஸ், மருந்துகள், மருத்துவமனை கட்டிடம், எக்ஸ்ரே லேப், இன்னும் பிற செலவுகளை கணக்கிடுங்கள். அதேபோல் சென்னையில் தனியார் மருத்துவமனைக்கு போகும் மக்களின் எண்ணிக்கை, நடக்கும் சிகிச்சை, மருத்துவ செலவுகள் ஆகியவற்றை உங்களால் கூற முடியுமா? அதாவது அப்பல்லோ, ராமச்சந்திரா, மியாட், SRM இன்னும் பிற பிரைவேட் கிளினிக்ல நடக்கும் சிகிச்சைக்கான செலவுகளை கூறுகின்றீர்களா? அப்புறம் ஆமாம், சென்னையில் மட்டும்னாக்க பல கோடிகளை தாண்டும் இல்லையா? நிச்சயமாக MMM, அப்பல்லோ, ராமச்சந்திரா எக்ஸெட்ரா நடக்கும் இருதய ஆபரேஷனை கணக்கிட்டால் 100 கோடியை தொட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது சென்னையில் மட்டுமல்ல, எல்லா பெருநகரங்களில் நடக்கும் மருத்துவ செலவுகளை உங்களால் கணக்கிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஒவ்வொரு வீட்டிலும் ஏதாவது ஒரு வியாதியுடன் இருக்கும் சாத்திய கூறுகள் உள்ள நாட்டில் இலவச மருத்துவம் சாத்தியம் இல்லை என்கிறீர்களா? ஆமாம். சீமான் போன்ற அரசியல்வாதிகள் எதையும் யோசிக்காமல் மக்களை ஏமாற்றும் வாக்குறுதிகளை கொடுக்கின்றார்கள். அப்படி என்றால் ஏழை மக்கள் நல்ல மருத்துவம் இன்றி சாக வேண்டியதுதானா? இல்லை இல்லை இல்லை, மக்களுக்கு உலகத்தரத்தில் மருத்துவம் சாத்தியம்தான். அதை பிறகு கூறுகின்றேன். இதில் என்ன சஸ்பென்ஸ் வைக்கின்றீர்கள்? அதற்கு முன்பு இந்த கல்வியும் இதுபோல்தான் என்று தெளிவுபடுத்த வேண்டும். சுமார் 1.25 கோடி மாணவர்களுக்கு தாமான கல்வி கொடுக்க பல இலட்சம் கோடி ரூபாய் செலவாகும் என்கிறீர்களாமே? சரியாக புரிந்து கொண்டீர்கள். ஆனால் கல்வியும் உலகத்தரத்தில் எல்லோருக்கும் கொடுக்க முடியும். டெல்லியில் கொடுத்தாது போலவா? ஆமாம், ஆனால் அங்கு எல்லா இடங்களையும் அரசு பள்ளியை நிறுவவில்லை. ஏற்கனவே இருந்த பள்ளிகளின் தரத்தை உயர்த்தினோம். ஆனால் இங்கு எல்லோருக்கும் உலகத்தரத்தில் கல்வி கிடைக்க செய்ய வேறு வழியை கையாள வேண்டும். அதென்ன வழி? சஸ்பென்ஸ் வைக்காம கூறுங்கள்.